ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு சம்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் மைதா, 2 டீஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியான பதத்துக்கு மாவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. 3 மணி நேரம் ஊறின பச்சை பட்டாணி, ஒரு உருளைக்கிழங்கு போட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அவிச்சு எடுத்துக்கலாம். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சிம்பிள் அண்ட் டேஸ்டி சமையல் ரெசிபீஸ் வேணும்னா மறக்காமல் வெல்கம் டு மை ஸ்டைல் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போதும். நம்ம சமையல் வீடியோஸில் பார்த்திங்கன்னா டக்குன்னு ஈஸியாக முடிகிற ரெசிபீஸ் மட்டும் தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு ரெசிபி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்லாம் இல்லை. ஒரு 1/2 ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டு நல்லா மசாலாலாம் எண்ணெயில் வதக்கிக்கலாம். நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் எடுத்து நல்லா மசித்து ஓரமாக வச்சுக்கலாம். நல்லா மசாலாவோட பச்சை வாடை போனதும் நம்ம மசித்து வச்ச உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக நல்லா க்ரன்ச்சியான உருளைக்கிழங்கு சமோசா நம்ம வீட்டிலே செய்யலாம். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். கடைகளில் எத்தனை நாள் ஆயிலில் போட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியாது. நம்ம வீட்டிலே செஞ்சு பசங்களுக்கெல்லாம் கொடுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை எடுத்து சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மெலிசாக தேய்க்கணும். இதேமாரி நல்லா ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம கத்தியை வச்சு 2ஆக கட் பண்ண போகிறோம். இப்போ 2ஆக கட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண பக்கத்தில் இருந்து மடிக்க போகிறோம். நல்லா ஈஸியாக தான் இருக்கும். இதேமாரி 2 பக்கமும் நல்லா மடிச்சுட்டு இங்கே மேலே கேப் வராத அளவுக்கு மடிச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு கீழே இருக்கிற 2 பக்கத்தையும் நல்லா அமுத்தி விட்டாக்கா க்ளோஸ் ஆகிடும். நல்லா இதேமாரி எல்லா சம்சாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் போட்டு நம்ம ஒன்று ஒன்றா பொரித்து எடுத்துக்கலாம். சாயங்காலத்தில் சும்மா பசங்க ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இந்தமாரி டக்குன்னு செஞ்சு கொடுங்க. டீ கூட சாப்பிட்றதுக்கு நல்ல ஸ்நாக்ஸாக இருக்கும். நமக்கு சம்சா ரெடி ஆகிடுச்சு.
இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.